ஒரு ஊரில் அழகேசன் என்ற ஏழை இளைஞன் இருந்தார். அவர் பக்கத்து ஊரில் ஒரு ஜமீன்தாரிடம் வேலை பார்த்து வந்தார். கடுமையாக உழைத்தாலும் ஜமீன்தார் ஒன்றுமே கொடுக்க மாட்டார். சாப்பாடு மட்டுமே போடுவார். இருந்தாலும் தனக்கு வேலை கொடுத்த ஜமீன்தாருக்கு மிகவும் உண்மையாக உழைத்தார் அழகேசன். ஜமீன்தார் கொடுத்த பொருட்களை மிச்சப்படுத்தி தன் தாயாருக்கு பொருட்கள் வாங்கி கொடுத்து அனுப்பினார் அழகேசன். அவன் ஒவ்வொரு நாள் பொழுதும் இப்படியே சென்றது. அடுத்த நாள் மேய்ச்சலுக்காக மாடுகளை அழைத்து சென்றான் அழகேசன். அப்பொழுது தன்னுடைய தாயை பற்றிய ஏக்கம் அழகேசனுக்கு வந்தது. அம்மாவை பார்க்க ஊருக்கு போலாம் என்று யோசித்தான் அழகேசன். ஊருக்கு போறதுக்கு முன்னாடி ஜமீன்தார் ஐயா கிட்ட சொல்லிட்டு போயிடலாம் என்று ஜமீன்தார் வீட்டிற்கு சென்றான். அழகேசனை பார்த்த ஜமீன்தாரு, கோபத்துல உன்னை வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி இருக்கன்ல, ஏன் வந்த அப்படின்னு கோபமா சத்தம் போட்டாரு ஜமீன்தாரு. தன் தாயை பார்க்க போவதாக ஜமீன்தாரிடம் சொன்னார் அழகேசன். ஜமீன்தாருக்கு அவரை விட மனசே இல்லை. இருந்தாலும் போய் வா என்றார். ஊருக்கு போறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் இங்கேயே நில்லு என்று சொல்லிவிட்டு தன்னுடைய அறைக்குள் ஜமீன்தார் சென்றார். இதோ 2 ஆண்டுக்கான உன் கூலி என்று கூறி 5 செப்பு காசுகள் கொடுத்தார். அவரும் தாயாரை பார்க்க போகிற மகிழ்ச்சியில் சந்தோஷமாக வாங்கி முதலாளிக்கு நன்றி சொல்லிட்டு ஊருக்கு கிளம்பினார். அதே நேரம் அந்த ஊரில் ஒரு பெரிய திருடன் ஒருவன் ஜமீன்தாரின் வீட்டை ரொம்ப நாட்களாக நோட்டம் போட்டுட்டு வந்தான். அழகேசன் இருந்தவரை அவனால் திருட முடியவில்லை. அழகேசன் ஊருக்கு கிளம்புவதையும் அவர் சம்பளம் வாங்கி சென்றதையும் பார்த்தான். கண்டிப்பாக நிறைய தங்கம் கொண்டு செல்வார் என்று நினைத்தான். அதற்கு முன்னர் ஜமீன்தார் வெளியே சென்ற நேரம் பார்த்து அவரது வீட்டில் யாருக்கும் தெரியாமல் நுழைந்தான். அங்கே பாதுகாப்பாக வைத்திருந்த தங்க காசுகள், நகைகள் மற்றும் அனைத்து ஆபரணங்களையும் கொள்ளையடித்து பெரிய மூட்டை கட்டினான். பேராசை யாரை விட்டது, இது போதாது என்று நினைத்து அழகேசன் கையில் இருக்கும் பொருட்களையும் பிடுங்க திட்டமிட்டான் அந்த திருடன். எப்படியும் அழகேசன் காட்டு வழியாக தான் நடந்து ஊருக்கு செல்வார். எனவே அங்கே அவரை அங்கேயே மடக்கி இருப்பதை திருடலாம் என்று நினைத்தான். குறுக்கு பாதையில் ஓடி காட்டில் ஒளிந்து கொண்டான். அழகேசன் காட்டு வழியாக செல்லும்போது ஒரு இடத்தில் ஒரு குள்ளமான ஒருவர் கீழே விழுந்து கிடந்தார். அவரை ஓடிப்போய் தூக்கி குடிக்க தண்ணீர் கொடுத்தார். சிறிது நேரத்தில் அந்த குள்ள மனிதர் கண் விழித்து பார்த்தார். அவரது தோற்றம் வேடிக்கையாக இருந்தது. ஐயா, பெரியவரே, என்ன ஆச்சு? ஏன் மயங்கி கிடக்கிறீங்க? தம்பி, என்னை காப்பாற்றியதற்கு நன்றி. நான் பசியாலும் பட்டினியாலும் வாடுகிறேன். எனக்கு உன்னால் முடிந்த உதவியை செய்வாயாக. ஐயா, நான் கஷ்டப்பட்டு சம்பாதித்த வருமானம் இதோ இருக்குது. இதில் 2 செப்பு காசுகள் நீங்க வைத்துக் கொள்ளுங்க. தம்பி, உன் இரக்க குணம் என்னை மகிழ்ச்சி கொள்ளச் செய்யுது. கைமாறாக நான் உனக்கு உதவ இருக்கிறேன். எனக்கு சில மந்திர சக்திகள் இருக்குது. உனக்கு என்ன வேண்டும் கேள், தருகிறேன். அழகேசனுக்கு ஆச்சரியம், நம்ப முடியவில்லை. என்னடா இது, நாம இவருக்கு உதவினால் அவர் நமக்கு உதவுகிறாராம், அதுவும் மந்திர சக்தியால், புரியவில்லையே என்று திகைத்தார். தம்பி, சந்தேகம் வேண்டாம், உனக்கு உதவி செய்ய இருக்கிறேன்.
என்ன வேண்டும் கேள். ஐயா, எனக்கு நான் என்ன கேட்டாலும் கிடைக்கும் ஒரு அதிசய மந்திரக்கோல் வேண்டும் என்றான். உடனே குள்ள மனிதர் கண்ணை மூடி ஏதோ மந்திரம் சொல்ல கையில் அழகான மந்திரக்கோல் வந்தது. அதை அழகேசனுக்கு கொடுத்து ஆசிர்வாதம் செய்து வேறு வழியில் சென்று விட்டார். அழகேசனும் மகிழ்ச்சியாக நடக்கத் தொடங்கினார். திடீரென்று அவர் முன்னால் பெரிய கத்தியோடு அந்த திருடன் வந்து நின்றான். மரியாதையாக உங்க முதலாளி கொடுத்த காசுகளை எனக்கு கொடு என்றான். இல்லை என்றால் கொன்று விடுவேன். என்னிடம் 100 தான் இருக்குது. 2 ஊருக்குள்ள மனிதருக்கு கொடுத்து விட்டேன். நான் நம்ப மாட்டேன். எங்கே ஒளித்து வைத்திருக்கிறாய்? அழகேசன் என்ன செய்வது என்று யோசித்தார். திருடனிடமிருந்து தப்பிக்க ஒரே ஒரு ஆயுதம் அந்த மந்திரகோல்தான். அதை உபயோகிக்கலாம் என்று முடிவு செய்தான். உடனே திருடன் மனம் திருந்தி, நான் ஜமீன்தாரிடம் இருந்து பொருட்களை கொள்ளை அடித்து விட்டேன் என்று சொன்னான். அழகேசனும் அவனிடமிருந்ததையெல்லாம் வாங்கிவிட்டு ஜமீன்தார் வீட்டிற்கு ஊருக்கு திரும்பினார். அங்கே ஜமீன்தார், ஐயோ, எல்லாமே போயிட்டதே, நான் சம்பாதித்தது எல்லாமே களவு போயிட்டதே, இனிமேல் நான் என்ன செய்வேன் என்று புலம்பிக் கொண்டிருந்தார். அழகேசன் அவரை பார்த்து, ஐயா, அழ வேண்டாம். திருடன் திருடியதையெல்லாம் நான் வாங்கி வந்துவிட்டேன். அவனென காட்டில் கட்டி வைத்திருக்கிறேன். உடனே ஊர்காவலர்கள் போய் பிடியுங்க. இதோ உங்க நகைகள், பணம், சரி பாருங்க. ஜமீன்தாருக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. இத்தனை நாள் கொடுமைப்படுத்தியும் நேர்மையாக நடந்து கொண்ட அழகேசன் மீது மரியாதை ஏற்பட்டது. தன் தவறுக்கு மன்னிப்பு கேட்டு அழகேசனுக்கு அந்த ஊரிலேயே ஒரு வீடு ஒன்றையும் நிறைய நிலங்களையும் கொடுத்து உதவினார். அழகேசனும் தன் தாயாருடனும் அந்த மந்திரகோலுடனும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்.